குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் சுக்கரபாண்டியன் பேசுகிறேன். அந்த ஜந்தர் மந்தர் ஒரு உருப்படாத இடத்துல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதே இடத்துல தான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தொப்பி போட்ட தாத்தா வந்து உக்காந்து அண்ணா சார்ன்ற பேரில் உக்காந்து தொடப்பக்கட்ட கட்சி ஒன்று உருவாச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு கற்பாம்பூச்சி கட்சி உருவாயிருக்கு. ஸோ அவங்களோட அஜெண்டா எல்லாமே ஒரே ஒரு விஷயந்தான், இந்தியாவை நாசமாக்கணும், இந்தியாவில் இன்னும் ஒரு 4-5 கண்ட்ரியை உடைக்கணும். அது மதத்தால், இனத்தால், மொழியால். ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டில் மொழியால் உடச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க, ஒரு இடத்துல இனத்தால் உடச்சிக்கிட்டு இருக்காங்க, இப்போ மதத்தால் உடைப்பாங்க. அப்படியே ஒன்று ஒன்றா உடச்சி 4 துண்டாக ஆக்கணுங்கிறது தான் அமெரிக்காக்காரனுடைய ப்ரைமரி அஜெண்டா. அது தெரியாமல் நீங்கள் எல்லோரும் ஃபண்டை வாங்கிட்டு உட்காந்து எல்லாம் ஜாலியாக கூத்தடிக்கிறீங்க. இன்றைக்கி ஒன்றா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. உடஞ்சதுக்கப்புறம் இப்போ ரஷ்யா எப்படி சீரழிஞ்சிட்டு கிடக்குதோ அதே மாதிரி இந்தியா ஒரு நாள் உடையும் போது பிச்சை எடுத்துகிட்டு அலைவீங்க. அன்றைக்கி தான் இதோடைய இந்தியா ஒற்றுமையாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதோட அருமை அப்போ தான் புரியும். ஆனால் அது வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். எங்களை மாதிரி வயசானவங்க 45 வயசில் இருக்கிற கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாட்டுக்காக இன்றைக்கும் எங்களை கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் வந்து மிலிட்ரிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய எங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால இந்த பிரகாஷ்ராஜ் மாதிரி ஆளுங்க, இந்த புறம்போக்கு மாதிரி இருக்கிற ஆளுங்க, இந்த மார்க்கெட் போன நாய்ங்கெல்லாம் வந்து உக்காந்துக்கிட்டு பிரகாஷ்ராஜ்லாம் யார், நீலாம் யார்ரா நீ? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் முதல்ல வந்து பார்த்துக்கோங்க. பசங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. ட்ராப்பில் போய் விடாதீங்க, உங்களோட ஃப்யூச்சரை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஒரு டெரரிசம் வந்து எந்த ரூபத்தினாலும் வரும். அதுக்கு தான் டிமானிட்டேஷன்லாம் பண்ணாங்க. என்னை கேட்டால் திரும்பவும் டிமானிட்டேஷன் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி இந்த ஃபாரின் ஃபண்டாக இருக்கட்டும், ரிலீஜியஸ் ஃபண்டாக இருக்கட்டும், எந்த ஃபண்டுமே ஒரு கார்பஸ் ஃபண்டு யாருக்கிட்டையுமே சேராத அளவுக்கு வச்சுக்கிட்டாலே இந்த மாதிரி டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல வந்து இந்த நக்சலைட்ஸ் எல்லாமே, மாவோயிஸ்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ளே வரதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப இருக்குது. அதனால் இந்தியாவை வந்து யுனைட்டடாக இருக்க வேண்டியதே நம்மளுடைய கடமை. இந்த காலிஸ்தானில் இருந்து ஒரு புறம்போக்கு கத்திட்டு இருக்கிறான், மாவன நேரில் பார்த்தோன்னா வாயை உடச்சிரும். ஒன்று திரும்பவும் சொல்லிட்டேன், எவனாவது இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக பேசின மம்மால எவனாக இருந்தாலும் சரி தான் சங்கர்த்து போடுறது. புரியுதா? தேங்க்யூ.